எங்கள் பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலுடைய செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடியனை மறைத்து பிள்ளைகளோடு பேசும். நீ சொல்லி அனுப்பியதை சரியானபடி போதிக்க பலன்தார். அதை பிள்ளைகள் புரிந்து கொள்ளத்தக்கதான பலன்தார். அதற்கு நிறைய அர்ப்பணிக்க கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம். யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை தொழுகை. இந்த தொழுகை குறித்து சமாரியா பெண்ணிடம் தேவனாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டதான வார்த்தை. சமாரியா பெண் யாரு பிரதர்? பாவத்தினுடைய லிஸ்ட்ல இருக்கிறவள், 5 கணவரோடு வாழ்ந்து 6வது கணவரை தேடிக்கொண்டிருந்தவள். அப்படிப்பட்டதான ஒரு மகளிடத்துல தேவனாய் கர்த்தர் தொழுகை குறித்து பேசுகிறார். அப்ப தேவனை தொழுது கொள்ளுதல், தேவனை ஆராதிப்பது பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றா இருக்குமானால் அந்த பாவியான ஸ்திரீடத்துல தேவன் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தொழுது கொள்வதற்கான அதிகாரம் பாவிகளுக்கும் உண்டு, தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த தொழுது கொள்ளுதல் மூலமாக தேவனாய் கர்த்தர் நமக்குள்ள பெரிய காரியங்களை, பெரிய மாற்றங்களை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனால இன்னார்தான் தொழுது கொள்ளணும் பிரதர் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சபைக்குள் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்களா பிரதர் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாரும் பரிசுத்தவான்களா பிரதர் இல்ல. 1000 குறைகள் இருக்கிறது. ஏன் பிரதர் இங்கொன்னும் அங்கொன்றும் ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு பக்கம் இழுக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது அப்படித்தான் இழுக்கும். ஏன்னா இது மாற்றத்தை உருவாக்குற, பரிசுத்தத்தை உண்டாக்குற ஒரு ஸ்தலமே தவிர இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் மாத்திர கூடி வருவதற்காக தேவன் சபையும் ஆராதனை என்ன செய்யல, ஏற்படுத்தல. 1 கொரிந்தியர் 1:2 சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களும் பரிசுத்தம் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் சபைக்குள் இருந்தார்கள். பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களும் எங்கதான் இருந்தாங்க? சபைக்குள் இருந்தாங்க. ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களும் சபைக்குள் இருந்தாங்க. அந்த ஆகிற நோக்கத்துல பலவிதமான போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எது சொன்னாலும் ஒருவேளை சிலருக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும், கோவம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு கல்லுல உட்கார்ந்து சிற்பி என்ன செய்யறான், பல முறை அந்த கல்லை போட்டு என்ன செய்யறான், அவ்வளவு அடிச்சு உடைச்சு பல முறை, எத்தனை 1000 முறையோ அதுல டப்பு டப்பு டப்புன்னு சுத்தியும் ஒளியும் பட்டுதான் ஒரு உருவம் வருது. ஆட்டாங்கல் பிரதர் உங்களுக்கு இருக்கல, இன்னைக்கு நவீன கிரைண்டர் ஆனா கூட அது எங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது? ஒரு பெரிய கல்லில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. அது செதுக்கப்பட்டது, அது ரவுண்ட் ஷேப் ஆக்கப்பட்டது. அதுக்கெல்லாம் எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கும் இல்லையா? அப்பதான் அது உபயோகம் உள்ள பாத்திரமா மாறும். இப்ப எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரம் எப்படி பிரதர்? தீமோத்தேயின் புஸ்தகம் சொல்லுது, சுத்திகரிக்கப்படப்பட அது எஜமானுக்கு உபயோகம் உள்ள பாத்திரமா என்ன செய்ய மாறும். அப்ப தொழுகை என்பது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. அது பரிசுத்தவான்களுக்காக மாத்திரமல்ல, யாருக்காகவும் நியமிக்கப்பட்டது. கர்த்தர் யாருனே தெரியாதவனுக்கு கூட தேவனை தொழுது கொள்ள என்ன இருக்கு? அதிகாரம் இருக்குது. புறஜாதி மார்க்கத்தார் யாருனே தெரியாது, கிறிஸ்து யாருனே தெரியாது பிரதர், அவர்களுக்குள்ளும் ஆலயத்துக்கு வருவதற்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்குது. அவங்களும் உட்காரலாம், அவங்களும் கர்த்தரை ஆராதிக்கலாம், உள்ள வரலாம், அமரலாம். இதுதான் தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். ஆதலால் தான் தொழுகையை கொண்டு போய் தேவனாய் கர்த்தர் சமாரியா பெண்ணிடத்துல பேசினார். ஆனா சரியானபடியான தொழுகை என்பது என்ன என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் ஆவியா இருக்கிறார் என்று அந்த பகுதி சொல்லுகிறது. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தேவன் ஆவியா இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட் போட்டிருக்கிற இடத்துல கேபிட்டல் எஸ் இருக்கும். எங்கெல்லாம் பைபிள்ல தேவ ஆவியானவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கேபிட்டல் எஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க ஸ்பிரிட்ங்கிற வார்த்தையில. அப்புறம் மனுஷாவியை குறித்தும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆவி இருக்கு இல்லையா? எனக்கு ஆவி இருக்கா? சில அமைதியாக உட்காந்துருக்க பார்த்து எனக்கு ஆவி இல்லை பிரதர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆவி இருக்கா இல்லையா? ஆவி இருக்கு.
அந்த இடத்துல வர்றதெல்லாம் அந்த ஸ்பிரிட்ங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் எஸ் இருக்கும். இந்த வசனத்துல முதல் லைன் கேபிட்டல் எஸ் இருக்கும், ரெண்டாவது லைன் ஆவியோடு என்று சொல்லுகிற இடத்துல ஸ்மால் எஸ் இருக்கும். ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமாங்க, ஒரு ஆவியான தேவனை நாம் என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். இது ஆவியானுடைய காலம். அவரை நாம் ஆராதிக்கும்படிதான் நம்முடைய தொழுகை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவரை நான் என்னுடைய ஆவியிலே நான் தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தை. ஆவியில தொழுது கொள்ளணும்னு ஆவியில நிரம்பி நினைச்சுக்காதீங்க. உங்க ஆவியில நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆவி இருக்கு இல்லையா? அந்த ஆவியில தொழுது கொள்ளணும். அப்ப ஆவியில நிரம்பரம் பேர் வழின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? தக்கடா பொக்கடான்னு குச்சில நினைச்சிடக்கூடாது, எழும்பி போயிடக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேருடைய ஆராதனை என்பது அவ்விதமாக மாறிடுச்சு. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு கூட்டம் முழுக்க முழுக்க நான் ஆவியில ஆராதிக்கிறேன்னு சொல்லி அதே குதி டான்ஸ் அப்படியே போய் கடந்து போயிட்டே இருக்குது. களியாட்டு தான் டான்ஸே தவிர ஆண்டவரை ஆராதிக்கிற முறையில் ஒன்று அது டான்ஸ் ஆக இல்லை. டான்ஸ் வந்து களியாட்டினுடைய ஒரு அடையாளம். தாவீது ரோட்ல தான் டான்ஸ் ஆடினாரே தவிர எங்க டான்ஸ் ஆடல? ஆலயத்துல டான்ஸ் ஆடல, ஆராதனையில அவர் நடனம் ஆடல. ஒரு மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு நடனமா பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா இல்ல, களியாட்டினுடைய வெளிப்பாடு தான். என்னது? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லுவேன், அடிக்கடி சொல்லியிருப்பேன். திடீர்னு உங்க காலிங் பெல் அடிக்குது, டப்புன்னு திறந்து பாக்குறீங்க. இந்த உலகத்திலே நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க சர்ப்ரைஸா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்துல சர்ப்ரைஸ் சொன்னாதான் பொருந்தும். அந்த காலத்துல அப்படி இல்லை. ஒரு 20 வருஷம் முன்னாடி அப்படி இல்லை. அடிக்கடி யாராவது காலிங் அடிப்பாங்க, திறந்து படுத்தவர்தான் யார் இருக்கான்னு நினைச்சியும் தெரியும். இப்ப போன் வந்துருச்சு, சொல்லாம ஒரு வேலும் வர்றதில்லை. சொல்லாம வந்தா ஏன் சொல்லாம வந்தேன்னு கேட்கிற காலம். அதனால சர்ப்ரைஸா அவனை கேட்டா இருக்கும் இல்லையா? சர்ப்ரைஸா ஒரு ஆள் நிக்குது, நீங்க உலகத்திலே ரொம்ப அதிகமா நேசிக்கிற ஒரு ஆள் நிக்குது, உடனே டான்ஸ் ஆடுவீங்களா என்ன? மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு நடனம் அல்ல என்பதற்கு தான் சொல்றேன். டான்ஸ் ஆடுவீங்களா? ஆனா மகிழ்ச்சி உண்டாகும் இல்லையா? அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ள எப்படி வெளிப்படும்? கண்ணீரா வெளிப்படும், கை காலெல்லாம் ஒரு நடுக்கத்தோட வெளிப்படும். டக்குன்னு ஓடி போய் என்ன பண்ணிடுவீங்க? கட்டி பிடிச்சுக்கிடுவீங்க, கண்ணீர் வரும். உடனே மகிழ்ச்சி வெளிப்பட்டுச்சு. அப்ப நடனம் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடா இல்ல, அது களியாட்டினுடைய வெளிப்பாடு. நீங்க சரியா விளங்கி கொள்ளணும். அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு நினைச்சீங்கன்னா உள்ளார்ந்த நிலையில உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கும் உங்களுக்கு வர நடனத்துக்கு சம்பந்தம் இல்லை. பிரதர் ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்னா அந்த பாட்டு பாடும் போது கை கால் லேசா ஆடத்தானே செய்யும் பிரதர், தள்ளெல்லாம் ஆடும் இல்லையா? ஆமா, அதுக்கு வேணா பெர்க்மான்ஸ் வேணா வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அவரு பாடும்போது கை கால்லாம் என்ன செய்யும்? நாங்க ஒரு லிமிட்டா ஆடும் இல்லையா? என்னங்க ரெண்டக்கா ஆடுமா? ஆடாது இல்ல. இப்ப இப்படிதான் நடனம் ஆடணும்னு சொல்லி எல்லாம் ஒரு பெரிய கும்பல் எழும்பிச்சு துவக்க நாட்கள்ல. அதுவும் நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஆவியில நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், எனக்கு நிறைய அனுபவம் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பெங்களூர் பட்டணத்துல காவாய்க்கு பென்சிங் போட்ட கதையை. 2009 ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்கறதுக்காக இங்கிருந்து பெங்களூர் ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கொடுத்ததுக்காக போயிருக்கிறேன். இப்ப நான் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சு இந்த மாதிரி மெயின் ரோடு, அங்க மெயின் ரோடு இருக்கு இல்லையா, மெட்ரோ, அது மெயின் ரோடு வச்சுக்கலாம், பெரிய அகலமான ரோடு போயிட்டு இருக்குது. இதே மாதிரி சந்து ரோடு, இதை விட கொஞ்சம் சின்ன சந்து. அதுல இதே மாதிரி மேல ஒரு சின்ன ஹால், இதுல பாதி இருக்கும், கால்வாசி இருக்கும். அந்த ஹால்ல அந்த சபை நடக்குது. நான் போகும்போது அந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மெயின் ரோடுக்கு அடுத்து ஒரு 20 அடி அகலத்துல ஒரு 30 அடி ஆழத்துல ஒரு பெரிய காவா, அதுக்கு பென்சிங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2009ல. நான் போனோம், அந்த பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் பரவாயில்ல, உங்க பெங்களூர் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு, பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு, பரவாயில்ல, காவாய்க்கெல்லாம் பென்சிங் போடுறீங்க அப்படின்னு நான் சொன்னோன்னு சொன்னாரு. அது வேற ஒண்ணும் இல்ல பிரதர், போன மாசம் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினேன், அதோட விளைவு தான் இன்னைக்கு கவர்மெண்ட் பென்சிங் போடுதுன்னாரு.
அதுக்கு முந்தின மாசத்துல கன்வென்ஷன் யாரை வச்சு நடத்துனீங்கன்னா, நீங்க டிவியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அவர்கிட்ட வருவாங்க, அவர் அப்படிம்பாரு, அப்படி பின்னாடி சுத்தி போய் விழுவாங்க, திரும்ப வருவாங்க, மறுபடியும் கேட்பாங்க, மறுபடியும் இப்படிம்பாரு, ரிவர்சல் போவாங்க. இதெல்லாம் சொல்லி நான் நிறைய பார்த்துருக்கிறேன். என்னன்னு தெரியாது, போறான் உள்றான் எழும்பி வரான், மறுபடியும் இப்படின்றாரு, மறுபடியும் போய் உள்றான், மறுபடியும் அங்கிருந்து எழும்பி வரான். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, பிரதர் இந்த மாதிரிதான் போய் உழுவான், திரும்ப வந்து எனக்கு பத்தலை இன்னும் கொஞ்சம்பா இப்படியும் பாரு, மறுபடியும் போய் விழுவான், மறுபடியும் எழும்பி வருவான் சுத்திக்கிட்டு, மறுபடியும் இப்படியும் பாரு போய் விழுவான். அதுல ஒரு அம்மா என்ன மாதிரி கொஞ்சம் ஹைட்டுமான ஆளு, அந்த அம்மா 2-3 தடவை போயிட்டு வந்துருச்சு. 4வது தடவை வந்து இப்படி ஒத்த முடி எடுத்து, அந்த பாஸ்டர் சொன்னதை சொல்றேன், ஒத்த முடி எடுத்து இப்படி நாடியில வச்சு பார்த்து சிரிக்குது. அவரை பார்த்து பாஸ்டர் சொல்றாரு, ஹெவன்லி ஸ்மைல். நாங்க எல்லாரும் மாதிரி பாக்குறீங்க, இதுல இருந்து முடியலத்தில் வச்சு சிரிச்சா அது என்ன ஸ்மைல்? இது அவருடைய பார்வையில் எப்படி கேட்டா ஹெவன்லி ஸ்மைலா இருக்கு. கடைசியில போதுமா பெறவுண்டாரு. அந்த அம்மா ரொம்ப வருத்தத்தோட போயிருச்சு. சரி எல்லாம் கூட்டெல்லாம் முடிஞ்சு கீழே போய் இறங்கி நின்று இருக்கிறார். அந்த அம்மா வீட்டுக்கு போகாம கீழே நின்று, அவர் நினைச்சு வேற போகும்போது ஒரு 40 பேரோட தான் போறது கன்வென்ஷன் கூட்டத்துக்கு. அவங்க ஏற்கனவே பழகின டீம் இருக்கு இல்லையா, அதை அப்படி உருட்டி விட்டோம்னா அது எல்லாரும் சேர்த்து உருட்டிடும். ஆவியானவர் பேர் நடக்கிற கூத்துக்களை கேட்டீங்க டென்ஷன் ஆயிரும். இன்னும் கீழே இறங்கி வந்திருக்காரு. அந்த அம்மா கீழே வாசல்ல நின்று, அதுக்கு பத்தலை எது போதை, அந்த போதை அதுக்கு பத்தலை, அது கீழே நின்றுட்டு இருக்குது. மறுபடியும் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது அவர் அப்படின்னு கையை காட்ட, அந்த அம்மா ரிவர்ஸ்லே போய் மெயின் ரோட்ல ஒருத்த சைக்கிள்ல போயிட்டு இருந்திருக்கான், அவனையும் சேர்த்து உருட்டி காவாக்குள்ளவே விழுந்துச்சு. சைக்கிள்ல போனவன் அந்த அம்மா மூணு காவாக்குள்ள. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த அம்மா என்ன மாதிரி கொஞ்சம் ஹைட்டு வெயிட்டும், தூக்குறது அவ்வளோ ஈஸி. ஃபயர் இன்ஜினுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப கடுபாடு வத்து மோனையும் தூக்கி மேலே விட்டுட்டு முடிவு பண்ணியிருக்குது அந்த மாநகராட்சி, இனி இந்த சபையிலிருந்து நம்ம மக்களை காப்பாற்றணும்னா ஒரே வழி போட்டுருவோம் பென்சிங்க. அதான் இந்த பென்சிங் வேலை. நான் என்ன சொல்றேன்னா, ஆவியில ஆராதிக்கிறேன்னா கர்த்தர் சொன்னார், ஐயா தேவன் ஆவியா இருக்கிற ரைட்டியா, நீ உன் மனுஷ ஆவியில நீ தேவனை என்ன செய்யற ஆராதிக்கிற. நான் சொல்றேன், ஐயா அன்கான்சியஸா இருக்கும் போது என்னை நிரப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பிசாசு பிடியில் இருக்கிற மக்களை கொண்டு வந்தாங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட பார்த்துருப்பீங்க, செவ்வாய்க்கிழமை இங்க ஒரு கும்பகோணத்திலிருந்து ஒரு பொண்ணை கொண்டு வந்திருந்தாங்க. அப்ப வந்திருந்தவங்களுக்கு தெரியும் அது என்ன செய்யும் பிரதர், பயங்கரமா அலக்கழிக்கும், போராடும். தெளிஞ்ச பிறகு முன்னாடி நடந்த எதுவும் என்ன செய்யாது, தெரியாது. அது புதுசா எலும்பி இருந்து நான் எங்க இருக்கிறேன்ற மாதிரி கேட்கும். அப்ப அன்கான்சியஸா இருக்கும்போது நிரப்புறது எது, பிசாசு. கான்சியஸா இருக்கும்போது நிரப்புறவர் யாரு, ஆவியானவர். இந்த சாதாரண ஒரு டிஃபரன்ஸ் கூட தெரியாம நிறைய சபைகள்ல ஆவியானவர் அபிஷேகம் அவன் அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறான். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அங்க அவங்க சொன்னாங்க ஆராதிக்க போகிறோம், எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்திருந்து அப்படியே பைபிள்லாம் ஓரமா தூக்கி வைங்க. நான் யோசிச்சுட்டே இருக்கிறேன், பாஸ்டர் வாய் வர துருதுன்னு வருது, பாஸ்டர் பைபிளை ஓரம் கட்டினாதான் ஆவியான வருவாரா? வாய் துருதுருன்னு இருக்கு. அப்போ அப்படியே அடக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். எல்லாம் பைபிள்லாம் ஓரம் கட்டு. எதுக்கு பிரதர்? பைபிள் சேர் எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. எதுக்கு? இப்ப அவ்வளவு உருள போகுது. அப்ப அவங்க யாரு பிரதர்? அவங்களுக்கு உருண்டாதான் ஆவியானவர் தன்னை தொட்டதாக ஒரு ஃபீலை என்ன செய்யும், கிடைக்கும். அதனால அவங்க வாரந்தோறும் என்ன வருவாங்க, இந்த மாதிரி 2 பாட்டு பாடுவாங்க. ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி ஆராதனைன்னா என்னதுன்னு. அவன் சொன்னா உட்காந்துட்டு பாடினா பாட்டு, எழுப்பி நின்று பாடினா ஆராதனைன்னா. உட்கார்ந்து இருக்கிற அதே பாட்டை ஆராதனைன்னு சொன்ன உடனே நம்ம நினைச்சிடும், எல்லாம் எழுப்பி நிற்போம் பாடுவோன்றோம் இல்லையா? அதனால அவன் புரிஞ்சுக்கிட்டு என்னது பிரதர், உட்காந்துட்டு பாடினா அது பாட்டு, எழுப்பி நின்று பாடினா அது என்னது ஆராதனை. அவன் மேல தப்பு இல்லை, அவன் கேட்டதான் அவன் லெவலுக்கு அவன் புரிச்சிருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க. அப்போ நம்ம ஆவியானவர் அபிஷேகம் போகும்போது இது என்ன ஆகும் பிரதர், வந்தோடனே ஒரு 4 பாட்டை பாடணுமா, அப்புறம் எல்லாம் பைபிள் சேர்லாம் ஓரம் கட்டி வச்சு எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா கொஞ்சம் உருண்டுமா, உருண்டு பிறண்டு எழும்பணும்னு அப்பா இன்னைக்கு என்னது
எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் உண்டு, அவர் பாட்டு ஆராதனை எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு என்னது உண்மையில சொல்றேன், இப்படிம்பாரு அப்படிம்பாரு இப்படிம்பாரு இப்படிம்பாரு. இதுதான் அவருக்கு ஆராதனை. ஒரு மிஷன் ஸ்தாபனத்தில் முக்கிய பொறுப்பு இருக்கு. அப்ப என்ன பிரதர், அவருக்கு ஆராதனைனா கொஞ்சம் ட்ரில் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா அவருக்கு ஆராதனை பண்ண மாதிரி ஃபீல் கிடைக்கும். நான் பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இங்க அழகாய் தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஆராதனை என்ன பிரதர், ஆவில உண்மையுள்ளவர்களாய் தேவனை ஆராதிப்பது. அந்த உண்மை என்கிற வார்த்தை சத்தியம் என்றும் ட்ரூத் என்றும் பல இடத்துல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னு போட்டிருக்கோம்? வசனம் போட்டிருக்குமா, ட்ரூத்னு போட்டிருக்குமா? அதுவும் யோவான் நெட்ல இருக்குது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற வசனத்தை நம்ம எப்படி பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை அறிந்து கொள்ளையா வசனம் உன்னை விடுதலையாக்கணும். ஆனா ஆண்டு சொல்ல உண்மையை அறிந்து கொள், உண்மை உன்னை விடுதலையாக்கும். அப்ப அந்த உண்மை சத்தியம் இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை குறிக்கத்தக்கதான வார்த்தையாக தான் சொல்லப்படுகிறது. உண்மையை அறிந்து கொள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உண்மையான தேவனை, உண்மையான ஆராதனையை, உண்மையான காரியத்தை அறிந்து கொள், அது உன்னை விடுதலையாக்கும். அதுக்குதான் ட்ரூத் என்ற வார்த்தையை சத்தியம் போட்டிருக்க. பைபிள்ல வசனம், இந்த ட்ரூத், இந்த உண்மை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள். ஆவியில உண்மையுள்ளவர்களாக நீங்கள் மாறணும்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாடு காலத்தினுடைய ஆராதனை எப்படி இருந்தது பிரதர்? முழுக்க முழுக்க சடங்காச்சாரமா இருந்தது. பாரம்பரியம் என்கிற வார்த்தையினுடைய அடுத்த உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா சடங்காச்சாரம்ன்ற வார்த்தை. பழைய ஏற்பாடு காலத்துல பாரம்பரியம் என்கிற நிலை கடந்து சடங்காச்சாரமாய் மாறி போனதான ஏராளமான காரியம் தான் ஆராதனைக்குள்ள இருந்தது. அதை உடைக்கும்படிதான் தேவனாய் கர்த்தர் கிறிஸ்து அந்த சிலுவை மரத்துல மரிக்கிற போது வேத வசனம் சொல்லுது, மேலிருந்து கீழாக திரைச்சிலை ரெண்டாக கிழிந்தது, எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு தகர்த்தெறிந்து தேவனாய் கர்த்தர் புதிய ஆராதனை முறைகளை ஏற்படுத்தினார், உண்மையுள்ளவர்களாய் தேவனை ஆராதிப்பதற்கு. நாங்க நேற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு புறஜாதி மனுஷனுடைய மனைவி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அவருடைய உறவினர்கள், அவர்கள் பாதி குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம், அவர்கள் நீங்க இவ்வளவு நாள் அங்கேயே இருக்கிறீங்க, மனைவி இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்றீங்க, ஒரு நாள் கூட்டு பிளஸிங் பதில ஜோம் பண்ணக்கூடாதா? ஜோம் பண்ணக்கூடாதான்னு அங்க இருந்து ஒரே தொந்தரவு. அவர் எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணி தம்பி எங்க இருக்கிறீங்கன்னாரு. தம்பி வந்து ஜெபிக்கணுமான்னாரு. முடியுமான்னாரா? கண்டிப்பா முடியும்னா வாரம். என்ன விஷயம்? ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வந்து ஜோம் பண்ணிட்டு போ. சரிண்ணே, ஒரு 1/2 hour போறேங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாரேன் அப்படி சொன்ன உடனே சொன்னாரு, என்ன வாங்கி வைக்கணும்னாரு. என்ன வாங்கி வைக்கணும்னாரு? எதுக்கு? செபத்திற்கு என்னெல்லாம் வாங்கி வைக்கணும்னு கேட்டார். ஒன்னும் வாங்க தேவையில்ல, நான் மட்டும் வந்தா போதும் அப்படின்னு போனேன். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்னாரு, இப்ப என்னெல்லாம் இங்க எடுத்து வைக்கணும்னு எகைன் மறுபடியும் கேட்டார். இல்ல ஒன்னும் எடுத்து வைக்க வேண்டாம். ஜெபம் பண்ணி முடிச்சேன். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இதுக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், இல்ல பிரதர், வசனம் சொல்லுது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வசனம் சொல்லுது ஃபீஸ் எல்லாம் கிடையாது, அது மந்திரவாதிகிட்ட தான் ஃபீஸ், பாஸ்டர்லாம் ஃபீஸ் கிடையாது. எனக்கு வேண்டான்னு உடனே கீழே வந்து, இல்ல நீங்க வாங்காம போனீங்கன்னா என் மனைவி ரொம்ப வருத்தப்படுவா. அப்போ ஒரு புறஜாதி மனுஷன் ஜெபம் பண்றதுக்கு என்ன பொருள் வேணும்னு கேட்கிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே ஃபீஸ் என்னன்னு கேட்கிறாரு. அதேதான் பாரம்பரியமா இருக்கிற யூத மார்க்கத்தில் அமைந்த பழைய ஏற்பாட்டு முறையில நிறைய சிஸ்டங்கள் ஃபாலோ பண்ணப்பட்டது. இன்னைக்கும் நிறைய இருக்கு. இப்ப தேவனாய் கர்த்தர் அதை உடைத்து ஆராதனை முறையை மாற்றினாரு. அந்த உண்மை சத்தியம் என்பதனுடைய ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17 அதிகாரம் 17 வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ட்ரூத், வசனம், உண்மை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றாகவே இருக்கக்கூடியதான வார்த்தைகளாகத்தான் பைபிள் பயன்படுத்துது. அப்படின்னு என்ன அர்த்தம் பிரதர்? வசனத்தை கை கொள்ற உண்மையா இருப்பான், உண்மையா இருக்கிறவன் வசனத்தை கை கொள்ளுவான். விளங்கிட்டாளுங்க இல்லையா? வசனத்தை கேட்கிறவங்களா மாத்திரம் வந்து பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், வசனத்தை அறிந்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, வசனத்தை உள்ளே கொண்டு வருகிறவங்கள நான் மாறணும் தேவனுடைய விருப்பம். சரிங்க, இப்போ இந்த ஆராதனை முறையில தேவன் விரும்புகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாருங்க. அதே யோவான் 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அந்த ஸ்திரீ சொன்னா, சமாரிய பெண். சமாரியர்களை யூதர்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது தெரியுமா? நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன கத்துருக்கிறோம்னா, சமாரியர் கொஞ்சம் கீழ் ஜாதின்னு. இந்தியாவை தவிர மேல இருக்கிற எங்கேயுமே கீழ் ஜாதி மேல் ஜாதி கிடையாது. நிறைவேற்றுமை உண்டு, கருப்பரினம் வெள்ளை இனம் நிறைவேற்றுமை உண்டு, படிச்சவன் படிக்காதவன் வேற்றுமை உண்டு, பணக்கார ஏழன் வேற்றுமை உண்டு. எதுவுமே பிறப்பின் அடிப்படையிலான வேற்றுமை கிடையவே கிடையாது இந்தியாவை தவிர வேற எங்கேயும். இப்ப சமாரியர்கள் கீழ் ஜாதி அப்படி இல்லை. சமாரில ஏன் பிரதர் யூதருக்கு பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் காலத்திலே பாத்தீங்கன்னா படையெடுத்து போன போது அங்கங்கிருந்து வேற வேற ஊர்க்காரனை கொண்டு வந்து அந்த ஊர்ல குடியேற்றினா, அதனால சமாரியாருக்குள்ள எல்லா இனம் எல்லா புறஜாதி மார்க்கத்தாருடைய கலப்பும் அதுக்குள்ள வந்துச்சு. அவரு கலந்து கிடப்பான். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது. அதனால யூதனுக்கு பிடிக்காது. அங்க எல்லா பாரம்பரியம் உண்டு, எல்லாம் உண்டு. வித்தியாசமான புறஜாதி மார்க்கத்தருடைய வழக்கங்கள் அதுக்குள்ள உண்டு இல்லையா? மாலை போடுறோம் கல்யாணம் பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் மாலை போடுதல் கிறிஸ்துவ மார்க்கமா? தமிழர் கலாச்சாரத்தை விட்டு வெளிவராம உள்ள என்ன பண்ணிருக்கிறோம்? அது இன்னும் கண்ணி ஆயிட்டே இருக்கு. தாலி கட்டுறது கிறிஸ்துவ மார்க்கமா? இப்ப நம்முடைய பாரம்பரியம் தமிழர் இன்னும் உள்ளதா இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இங்க ஆட்சி மார்க்கத்தாருடைய ஆராதனைல 108 பால் குடம்லாம் இருக்கு. அதே இது ரோம்ல இருக்கிற ஆர்சி சபையில 108 பால் குடம் இருக்கா? என்னங்க, அமெரிக்காவில் இருக்கிற ஆர்சி சபையில, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆர்சி சபையில இங்க மாதிரி 108 பால் குடம்லாம் எடுத்துட்டு வேளாங்கண்ணிக்கு போற மாதிரி போறாங்களா? கிடையாது. ஏன்னா அங்க அது வழக்கம் கிடையாது, இங்க வழக்கம். அப்ப சமாரியா தேசத்துக்குள்ள இப்படி பலதரப்பட்ட ஊர்ல இருந்து பலதரப்பட்ட பேர் வந்தானா, நமக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா எதெல்லாம் வேண்டாதோ அதெல்லாம் கப்புன்னு கேப்சர் பண்ணிடுவோம், வேண்டியதெல்லாம் கேப்சர் பண்ணவே மாட்டோம். இது மனுஷனுடைய இயல்பு. அப்ப என்னாச்சு பிரதர்? வேண்டாதெல்லாம் உள்ள வந்து எல்லாம் குளறுபடியாய் சமாரியாவுக்குள்ள கலந்து கிடந்துச்சு. அப்படிதான் அவர்கள் பல மார்க்கத்தை பல வணக்க முறைகளை பலவற்றை பின்பற்றினாங்க. அதனால யூதனுக்கு பிடிக்காது. இங்க அறிய வேண்டியதை நாங்கள் அறிந்திருக்கிறத ஆராதிக்கிறோம். அப்ப ஆராதிக்கிற முதல்ல கர்த்தரை குறித்தான அறிவை பெற்றுக்கிட்டு நான் ஆராதிக்கணும். யார் வேணாலும் ஆராதிக்கலாம், பாய் வேணாலும் ஆராதிக்கலாம், புறஜாதி மார்க்கத்தார் வேணாலும் வரலாம். ஆனா ஆராதிப்பதற்கு முன்பதாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ளணும். நீங்க விளங்கி கொள்றதுக்கா சொல்றேன். அப்ப இவர் சொன்னாரு, யூதர்கள் வழியாத்தான் அந்த ரட்சிப்பு வருங்கிறதே அவளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவளுக்கு யூதனை நினைச்சாது, பிடிக்காது. இப்ப யூதர் மூலமா வருமா, அவங்ககிட்ட இருந்து ரட்சிப்பு எங்களுக்கு வருமா, அவளால் என்ன செய்ய முடியாது. ஐயா, இதுதான் இன்னைக்கு. அப்ப அறிய வேண்டியவரா இந்த அம்மாவுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. என்னன்னா யூதர்கள் வழியா தான் ரட்சிப்பு வரும்னா எப்படி வரும்? அவனே நமக்கு ஆகாதவன், அவங்ககிட்ட இருந்து எனக்கு நன்மை வருமானு. அதனாலதான் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காரியத்தை கொஞ்சம் அழுத்திய சொன்னார். என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, அங்கிருந்தாயா வாரோம், நாங்க அறிய வேண்டியவரை அறிந்து ஆராதிக்கிறோம், நீங்கள் அறியாததை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஆராதித்து வர்றீங்க என்று ஆராதனுடைய மொத்த காரியத்தை முதலாவது சொன்னார். இப்ப தேவனாய் கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல, அறிய வேண்டியதை அறிந்து ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தரை தொழுகை செய்கிறோம் பிரதர், அறிய வேண்டியது அறியாம தொழுகை செய்து என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. லூக்கா 24:44, லூக்கா 24:44, அவர்களை நோக்கி, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும்
என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐயா முதல்ல அறிய வேண்டியது அறிந்துகொள், என்னை குறித்து வசனங்கள் சாட்சி கொடுக்கிறது. நீ ஆகமங்களை வேணா எடுத்து பாரு. ஆகமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் யாரு? யூதனுக்கு ஆகமம் ரொம்ப முக்கியம். அப்ப நீ ஆகமத்தை வேணா பாரு, தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகங்களை வேணா பாரு, சங்கீதங்களை வேணா பாரு. எல்லாத்திலும் என்னை குறித்து என்ன செய்கிறது? அது சாட்சி கொடுக்கிறது. அப்ப வசனங்களை அறிந்து கொள்ளாம, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாம நாம் என்ன செய்ய முடியாது? ஆராதிக்க முடியாது என்பதை குறித்து முதலாவது சொல்றார். அறிந்து கொண்டு நீ ஆராதனை செய். இது முதலாவது காரியமா எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியமா பாருங்க, வசனமற்ற ஆராதனையை தேவனாய் கர்த்தர் அருவருக்கிறார். வார்த்தைகளற்ற ஆராதனை. இன்னைக்கு அதை நோக்கிதான் பாத்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் போய்கிட்டே இருக்குது. ஒருவேளை புதுமையான ஒன்று நான் அனௌன்ஸ் பண்றேன், மெசேஜே கிடையாது, ஒன்லி பாட்டு ஆராதனைன்னு சொன்னா கூட்டம் நிரம்பி வெளியும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஐயா ஆப்பிரிக்கா தேசத்துலதான் அந்நிய ஆவிகள் நிறைய கிரியை செய்கிற இடம். ஆப்பிரிக்க நாடுகள் அந்நிய ஆவிகள் நிறைய கிரியை செய்கிற இடம். நம்புறீங்களா? நம்பலையா? ஏன் பிரதர்? அங்கே வசனங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுவதில்லை. ஆராதனை ஆராதனை தீர்க்க தரிசனங்கள் என்கிற காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. எங்கே வசனங்கள் இல்லாதபடி ஒரு ஆராதனை நடக்குதோ அங்கே அந்நிய ஆவிகளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்கிற போர்வையில பிசாசுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப வசனமற்ற ஒரு ஆராதனையை தேவனாய் கர்த்தர் அருவருக்கிறார். மத்தேயு எழுதின அந்த நற்செய்தி நூலினுடைய 15ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிற இடத்துல அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கும். ஆராதனை எப்படி இருக்குன்னு தேவன் விரும்புறாரு? என் ஆவியில உண்மையாய் நான் தேவனை தொழுது கொள்ள அத விரும்புறாரு. இப்ப என்ன ஆச்சு பிரதர்? அப்ப என்ன பிரதர்? ஆராதனை என்பது, தொழுகை என்பது என்னுடைய இருதயம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நிலையில இருக்கணும். ஆனா இங்க வசனம் சொல்லுது, மனுஷருடைய அந்த குறிப்பிட்ட கற்பனைகளை உபதேசங்களாக எங்கே சொல்லப்படுகிறதோ அங்கே மனுஷருடைய இருதயம் கர்த்தரை விட்டு என்னவா இருக்கும்? தூரமா இருக்கு, ரொம்ப தூரமா இருக்கும். இப்ப மனுஷருடைய கற்பனைகள் நமக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் ஒரு சிஸ்டமா உருவாக்கி நமக்கு என்னெல்லாம் ஒருவேளை தோன்றுகிறதோ அதெல்லாம் இதுதான் பிரதர் முறை, இதுதான் அப்படி, அதுதான் அப்படி. கர்த்தர் வரமாட்டாரா பிரதர்? நான் டிஷர்ட் போட்டு நின்னா வரமாட்டாரா பிரதர்? அப்படிலாம் கேட்க கூடாது. கர்த்தர் சொன்னார், என் நாமம் தூசிக்கப்படாதபடிதான் நீ புசித்தாலும் குடித்தாலும் நீ உடுத்தினாலும் என் நாமம் தூசிக்கப்படாதபடி இருக்கணும் தான் தேவனுடைய விருப்பம். அப்ப பிரதர், ஒரு பாஸ்டர் அப்படிங்கிறவனுக்கு ஒரு தகுதியான உடன் ஒண்ணு இருக்கு, அதை கடந்து என்ன செய்ய முடியாது. ஏன் பிரதர் லுங்கி கட்டிட்டு இருந்தா கர்த்தர் இறங்க மாட்டாரா பிரதர்? நான் வீட்டுல லுங்கி கட்டிட்டு தான் ஜெபிக்கிறேன், அப்பதான் கர்த்தர் இறங்கி என் கூட கிரியை செய்யறாரு பிரதர். கரெக்ட் தானே? நான் லுங்கி கட்டி நிக்கலாமா? இங்க கேள்வி விளங்குதாங்க? வீட்டுல லுங்கி கட்டி தானே ஜோம் பண்றேன், வீட்டுல லுங்கி கட்டிட்டு ஒரு முண்டா பனியன் போட்டு உட்காந்து ஜோம் பண்றேன். கரெக்டா? அப்பவும் ஆவியானவர் இறங்கி வந்தார், அப்பவும் இறங்கினார். அப்ப அதே மாதிரி இங்க நிக்கலாமா? கேள்வி விளங்குதா விளங்கலையா? அப்போ அது தகுதியானது அல்ல. அப்ப பிரதர் இப்படி வரமாட்டாரா? ஆவியான டிஷர்ட் போட்டு வரமாட்டாரா? சோமன்னா கேட்க மாட்டாரா? இப்ப நான் கூப்பிடுகிறேன், டிஷர்ட் போட்டு ஆவியானவர் இறங்கி வருவார். வருவாருயா, நீ சட்டையே இல்லாம இருந்தாலும் வருவாரு. ஆனா மேடைக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, புல்பிட்டுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அதுக்குன்னு ஒரு தகுதியான வஸ்திரம் ஒண்ணு இருக்கு. அதுக்குன்னு ஒண்ணு இருக்கியா? ஒரு பெண் ஊழியக்காரி இருக்கிறா, அவ அந்த ஒரு 3 மாசமா துவைக்காத நைட்டியோட வீட்டுல நிப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி வந்து இங்க நின்னா இறங்க மாட்டாரான்னு கேட்க முடியாது இல்லையா?
அதுக்குன்னு ஒன்று இருக்குது. நீ இப்படிதான் இருக்கணும், இதுக்கு என்னென்ன தகுதி இருக்கிறது என்று தேவனாய் கர்த்தர் வகையறுத்து வைத்திருக்கிறார். என் உபதேசத்தை நான் புதுசு புதுசா உள்ள வந்து கொடுத்தேன்னா இருதயம் கர்த்தரை விட்டு என்ன பண்ணிருது, விலகி போயிருது. அதே 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஒருவேளை தேவனுடைய கற்பனை என்பது அவன் நினைக்கிறான் நம்ம பாரம்பரியம். ஆனா தேவனுடைய கற்பனைக்கும் பாரம்பரியத்துக்கு என்ன கிடையாது, கனெக்ஷனே கிடையாது. இது எங்களுடைய வழக்கம். ஒன்ன ஒரு மனுஷன் கொண்டு வரவே முடியாது. எங்க வழக்கம் பிரதர், தொண்டு தொட்ட வழக்கம், ஆதி காலத்துல தான் வழக்கம் பிரதர். எல்லாம் நீங்க அப்படியே தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு போயிட்டீங்கன்னா அந்த ஊர் முழுக்க தான் சொல்லுவான், வழக்கம் வழக்கம் வழக்கம்மா, இதான் வழக்கம்மா, அதான் செய்யணும்மா. எல்லாத்துக்கும் ஒண்ணு. ஒரு அம்மா ஒரு முறை இந்த அசன பண்டிகைகள் எங்க ஊர்லாம் சாப்பிட்டு வெளியே வந்துச்சு. ஐயா மனசு உடஞ்சு போச்சு. என்னன்னு, இந்த வருஷம் எங்க வீட்டுல ஏதோ ஆபத்து நடக்க போதியா? என்னன்னு, சாப்பாடு தண்ணி கோத்துருச்சியா? தண்ணி கோத்த சோத்த எனக்கு வச்சுதாயா? ஏமா நீ 4 மணிக்கு சோத்த திங்கன்னா 10 மணில இருந்து என்ன செய்வான், சமைப்பான். முதல்ல சமைச்சு கொட்டினது கொஞ்சம் தண்ணி கோத்துட்டு தான் நிச்சயம். இப்ப சென்டிமெண்ட். இப்ப அசன சோறுல கொஞ்சம் வேத்த சோறு வந்துட்டான், அதனால ஆபத்து நடக்க போறான் வீட்டுல. இன்னும் கிளவி உயிரோட தான் இருக்கு. என்கிட்ட சொல்லி பல வருஷம் ஆச்சு. இப்போ அவங்க வீட்டுல தான் சோமிட்டு இருப்பாங்க. நடந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த கிளவி நல்ல வேத்த சோறு தண்டு இன்னும் உயிரோட தானே செய்யுது இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, எத்தனை பாரம்பரியம், எத்தனை வழக்கம். அப்ப வழக்கங்களை தேவனுடைய கற்பனையா மாற்ற முடியுமா? முடியாது. பாரம்பரியங்களை தேவனுடைய கற்பனையா மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இதைத்தான் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா தேவனுடைய பிள்ளையே, இது ஆராதனை முறை அல்ல. வசனத்துக்கு பதிலாக உன்னுடைய உபதேசத்தை, பாரம்பரியத்தை, சடங்காச்சாரங்களை கொண்டு வந்து என்ன செய்யாத, திணிக்காதே என்று தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது ஒரு வசனம். நெகேமியா 9:3, ஆராதனைக்கு அவசியமாய் கவனிக்க வேண்டிய ஒன்று. அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். தங்கள் நிலையில் என்னது, ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே எழும்பி நில்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் எழும்பி நின்னாங்க. கச்சமுச்சான் இல்ல, எல்லாம் வரிசையா ஒழுங்கின்படி கிரமத்தின்படி என்ன பண்ணா நின்னா. தங்கள் நிலையில நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. எங்கே நான் சொல்றேன், நியாயப்பிரமாணம் என்பது 10 கற்பனைகள் உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்ட சட்ட திட்டங்கள் அடங்கிய புஸ்தகம். ஒரு ஜாமம் மட்டும் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். ஒரு ஜாமம் எவ்வளவு? 3 மணி நேரம். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். 3 மணி நேரம் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. இதாயா பைபிள் சொல்லுது, நீ இப்படி வாழணும், நீ இப்படி இருக்கணும், வீட்டை சொத்தை இப்படி பிரிக்கணும், குருடனுக்கு இப்படிதான் நீ ஹெல்ப் பண்ணணும், கண்ணு தெரியாதவனுக்கு உள்ள போய் காலை கொண்டே விடப்படாது, வயசானவங்க வந்தா நீ எழும்பி நிக்கணும். இப்படி எல்லாம் ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கப்பட்டது. 3 மணி நேரம் வாசித்தான். எகேன் ஜனங்கள் நின்று 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் பாவ அறிக்கை பண்ணிட்டு தானே ரெண்டாவது பிரசங்கம் கேட்கணும்னு சொல்லக்கூடாது. பிரசங்கம் கேட்டுட்டு பாவ அறிக்கை பண்ணாதான் அந்த பிரசங்கத்தின் அடிப்படையில நம்ம எங்க குறைபட்டிருக்கிறோம் நினைச்சு ஒப்பு கொடுக்க முடியும். 3 மணி நேரம் வசனம், 3 மணி நேரம் என்னது, பாவ அறிக்கை. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த 3 மணி நேரம் கர்த்தர் என்னெல்லாம் பேசினாரோ 6 மணி நேரம் நின்றுருக்கான். நீங்க 3/4 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்குள்ள, 1 மணி நேரம் செய்தி கேட்கறதுக்குள்ள நமக்கு சில நேரம் டென்ஷன் ஆயிருது இல்லையா? ஒரு செய்தி எடிட் பண்றதுக்கு எடுத்து வச்சேன், எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடி இருக்கு. அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணாலே 2 நாள் ஆகும் ஏறது. இப்போ 1 hour 40 minutes நேரம் போனதே தெரியல. உங்ககிட்ட தான் பேசியிருக்கேன் போன செப்டம்பர்ல. அப்ப எப்படி போச்சு பிரதர் தெரியல, ஆனா போயிருக்குது. 1 hour 40 minutes போயிருக்குது. இங்க நமக்கு அதை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. இவ்வளவு நேரமா, இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன் நான். அங்க 3 மணி நேரம் வாசிச்சிருக்கிறாங்க.
3 மணி நேரம் அதே நெகேமியா தான் சொல்லுது, ஆம் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. ஜனங்கள் அதை ஆமோதிச்சுக்கிட்டே நின்னாங்க. 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்திருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பாவமா ஒவ்வொரு வசனமா சொல்லி 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 ஆம் ஆண்டவரே இதுல குறைபட்டிருக்கிறேன் அறிக்கை செய்திருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் பிரசங்கம், ரெண்டாவதா என்னது? அதான் நீங்க நடந்துருக்கு. ஏன்னா பிரதர், பாவ அறிக்கை முன்னாடி உள்ளதெல்லாம் யோசிச்சு செய்யணும், அது நமக்கு மறந்துடும், மனுஷனுடைய இயல்பு. அப்ப தேவ சமூகத்தில் வரும்போதுதான் நின்று அவர்கள் இவ்விதமாக தேவனை ஆராய்த்திருக்கிறாங்க. அப்ப வசனம் இல்லாத ஆராதனை வேஸ்ட். அது உங்களுக்குள்ள விளைச்சல் என்ன செய்யாது, உருவாக்குவாது. வசனம் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. வேத வசனங்கள் நமக்கு அதான் சொல்லுது. சங்கீதத்தின் புஸ்தகம் 138 வாசிங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். அங்க உண்மை எழுதப்படுகிறது, கிருபை எழுதப்படுகிறது. பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன பிரதர், ஆராதனையில தேவன் எதிர்பார்ப்பது என்ன? பணிவு. பணிவு. ஆலயத்துக்கு நேரான கட்டடத்துக்கு நேராக அல்ல, ஆராதனையில தேவன் பணிவை எதிர்பார்க்கிறார். உசியா ராஜா பலப்பட்ட போது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஐயா, பலப்பட்டும் போது நிறைய இடத்துல போய் நிறைய நம்ம திராணி பலனெல்லாம் காமிக்கலாம். ஆனா பெரும்பாலும் கிறிஸ்தவனுக்கு அதான் பிரச்சனை, எல்லாருக்கும் அதான் பிரச்சனை. பலப்பட்டா தான் பலனை கொண்டு வந்து எங்கதான் காமிக்கிறது? அதுதான் காமிக்கிறது. ஏன்னா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடுறோமா? அதுதான் எல்லாரும் நம்ம சந்திக்கிற ஒரு இடமா இருக்கு. அதனால நம்முடைய பந்தா, நம்முடைய பகட்டு, நம்முடைய எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கதான் காமிக்கிறது. உசியராஜா அப்படிதான் காமிச்சார். பலப்பட்ட போது ஆலயத்திற்குள்ளே நுழைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருப்பதான் தேவன் விரும்புறார். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் இங்க ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரதர், மனுஷனுடைய வாழ்க்கை என்ன பிரதர்? ஒரு இடத்துல கூட அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி அதை பணிந்து வர்றதே இல்லை, அந்த அர்ப்பணிப்பு வர்றதே இல்லை. சொல்லுவாங்க, நான் எல்லாத்திலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். ஐயா, சாதாரண பிளவுஸ்ல கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியல. என் மகனுக்கு நான் ரொம்ப டீச் பண்றது ஒண்ணு என்னன்னா, எல்லாத்திலும் பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காத, எல்லாமே புதுசா இருக்குன்னு நினைச்சாத, வாழ்க்கையில நினைக்காத. இன்னைக்கு நீ வாங்கினது நாளைக்கு பழசாயிரும், ஒரு ஓரமா கிழிஞ்சிரும், ஒரு ஓரமா தச்சு போட்டாலும் அதை எகைன் என்ன செய்யணும்? தமிழ் பழமொழி சொல்லுது, கந்தையானாலும். அப்ப கந்தையை கட்டுறது தப்பா பிரதர் இல்லை, எத்தனை முறை வேணாலும் தைத்து போடலாம். ஆனா அழுக்கா கட்டுறதுதான் பிரச்சனை. இதை விளங்குதா விளங்குல? அப்ப பிரதர், நான் வந்து சொல்லேப்பா, வாட்ச் வாங்குற, நல்லா இருக்கு, நாளைக்கே ஸ்கிராட்ச் விழுந்துரும். இந்த கண்ணாடியை கழட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 78 ஸ்கிராட்ச் இருக்கும். நம்ம வார அது ஸ்கிராட்சா போட்டல பழக்கமே கிடையாது. 50 தடவை தடவி எடுத்து அதை அப்படி போட்ட உடனே கிளாரிட்டியா இருக்கணும். நமக்கு எங்கேயாவது கைப்பட்டு இருந்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஆனா அவ்வளவு ஸ்கிராட்ச் இருக்கும். அப்ப எந்த பொருளை வாங்கினாலும் அது பழசாயிரும். அது அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. விளங்குதால அம்மாண்ட அடிக்கடி சொல்லுவேன், அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட தெரியணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கத்துக்க தெரியணும். இது பழசாயிடுச்சு, கோடு விழுந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. கோடு விழுந்தாலும் நான் என் மகனுக்கு என்ன போதிக்கணும் அதை உங்களுக்கு போதிக்கணும், உங்களுக்கு என்ன போதிக்கணும் அதை மகனுக்கு போதிக்கணும். என் மகனுக்கு நான் போதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா என் மகன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்னை விட யாரும் என்ன செய்ய முடியாது. அப்ப நல்லா இருக்கிறதுக்குன்னு ஒரு வழியை கத்துக் கொடுக்குறேன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அப்ப பலப்பட்ட உடனே எங்க பிறகு சீன் காட்ட வர்றது? நீங்க புரிஞ்சுக்கிறதா அந்த வார்த்தையை பயன்படுத்துற, சீன் காட்ட. கர்த்தர் விரும்புறாரு ஆராதனாலே பணிவு. அப்ப பிரதர், ஆராதனையில இங்க வந்து சீன்லாம் காட்டக்கூடாதுங்க. இங்க வந்து அமைதலோட அடக்க ஒடுக்கமா அப்படியே வந்து என்ன பண்ணிடக்கூடாது, கடந்து போயிட்டே இருக்கணும். இங்க வந்து சீனே காட்டக்கூடாது. இங்க வந்து யாரும் நான் பெரியவன் நீ பெரியவன் கிடையாது. இங்க எல்லாரும் எல்லாருக்கும் முன்பதாக என்னதான் சமந்தான். நானும் அப்படிதான் பார்க்கணும், நீங்களும் என்ன செய்யணும் அப்படிதான் பார்க்கணும். நானும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும். எனக்கு இது விசேஷமானவங்க, அவங்க விசேஷம் இல்லாதவங்க அப்படிலாம் பார்க்க முடியாது. உண்மையிலே அதான், எனக்கு எல்லாரும் சமம் அப்படிதான் நீங்க பார்க்கணும். இங்க பெரியவன் சின்னவன்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. தேவனாய் கர்த்தர் நினைச்சாருன்னா ஒரு நாள்ல ஒருத்தனை தூக்கி அங்க வச்சிடறாரு, ஒரு நாள்ல அவனை தூக்கி என்ன பண்ணிடுறாரு
கீழே வெறுமையாக்கிறார். மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். பணிந்து என்கிற வார்த்தை என்பது அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அதே சங்கீதம் 33:2-4 சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமா இருக்கிறது. வார்த்தை உத்தமம், செய்கை சத்தியம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காரியத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:16-17, கொலோசியர் 3:16-17. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரண வாசமா இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை என்ன செய்யுங்க, பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை என்ன செய்யுங்க, ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகள் தெளிவாக நமக்கு ஒன்றை போதிக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா தேவனுடைய பிள்ளைகளை எப்படி பாட்டு பாடணும், எப்படி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் ஆராதனை வேளையில எப்பொழுதும் பவுல் சொல்றாரு, தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு, கருத்துள்ள வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடு. நீ ஆவியில ஜெபம் பண்ணணும்னா, அந்நிய பாஷை பேசணும்னா தனியா உட்கார்ந்து என்ன பண்ணு, பேசு. அப்படிலாம் ஒரு ஆலோசனை சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, 4 வார்த்தை பேசினாலும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி இருக்கணும். சபையில் அந்நிய பாஷை பேசினா குற்றமா பிரதர்? அது பாவம் கிடையாது, குற்றமும் கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்ல வர்றார், பிரயோஜனமா இருக்காதேன்றார். பேசுவது தவறுன்னு சொல்லல, பிரயோஜனமா இருக்காதேன்றார். அப்போ பாட்டுனா எல்லாரும் தெரிஞ்சத பாடு. ஆராதனைனா நான் புதுசா ஒண்ணு தூக்கி பாடிட்டு இருந்தேன்னா நீங்க பார்வையாளரா இருப்பீங்க, தேவனை என்ன செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு இருக்கு இல்லையா, அதை பாடினாதான் நீங்க ஒன்றித்து பாடுவீங்க. நான் தனியா ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்து தனியா ஒரு பாட்டை நான் ஆராதனை வேலை பாடினா நீங்க என்ன செய்வீங்க, பார்வையாளராக இருப்பீங்க, ஆராதிக்க மாட்டீங்க. அப்ப ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தேவை, அந்த பணிவு தேவை. அந்த பணிவு தேவை. பணிவு இருந்தாதான் ஒருத்தன் சொல்ற புத்தியை ஒருத்தர் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருத்தர் பாடுவதை புத்தியா ஏற்றுக்கொள்ள முடியும். பாடல் வரிகள் மூலமாய் தேவனாய் கர்த்தர் நமக்கு பேசுகிறத புரிய முடியும். எல்லாத்தையும் கவனிக்கணும்ல. நம்ம பாதி பேர் என்ன செய்யணும், முதல்ல 1/4 மணி நேரம் பாட்டு போடுவாங்க, அப்புறம் 1/4 மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவாங்க. அது முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும், போகணும். நம்ம நினைப்பேன பாட்டெல்லாம் முடிச்ச பிறகு, வர்ஷிப்லாம் முடிச்ச பிறகு கடைசியா செய்திக்கு போகலாம். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, எல்லாம் முடிச்ச பிறகு லாஸ்ட் ஜெபம் பண்றதுக்கு மண்டே நீட்டுக்கு போகலாம். அது வரும், அது பத்திரிக்கை தான் வரும். நான் கரெக்டா கணக்கு பண்ணி வச்சிருப்பேன். 10:30 வந்து மண்டே நீட்டுனா அப்படி தொட்டுட்டு கை எடுத்துருவேன். அதுதானே வந்த போ, கர்த்தர் ஒன்னே பேச, ஒன்னெல்லாம் பேச மாட்டாரு. அவரே பேசினாலும் நான் உனக்கு சொல்றது ஆயத்தமா இல்லை, நீ கிளம்பு. நீ வர்றதே டெய்லி என்னது லேட்டு, சும்மா வந்து மண்டை நீட்டிட்டு நிக்கிறது. எதுக்கு நான் சொல்றேன்னா, பாடல் வேலையா, ஆராதனை வேலையா, ஒவ்வொரு வேலையிலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். விதவிதமா இடைபடுவார், வித்தியாசமான கோணத்தில் இடைபடுவார். ஏன்னா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே கூட எனக்கு அற்புதம் நடக்கும். பாடல் பாடிக்கிட்டே இருக்கும் போதோட ஹீலிங் எனக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். கர்த்தர் நீங்க நினைச்சிருப்பார், பாட்டு பாடும் போது மகனே ரொம்ப நாள் உன் பிரச்சனை இன்னைக்கு நான் ஹீல் பண்ணி அனுப்பணும் முடிவு பண்ணேன். நான் அப்பதான் ஆமீன் போடுற கிளாஸ்ல வருவேன். கர்த்தருடைய திட்டம் என்னாச்சு, 18 வருஷம் கூனி. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பம்பு சபைக்கு வந்தா, ஆராதனைக்கு வந்தா, விடுதலையாக்கப்பட்டா. அன்னைக்கு டேட்ல வரலன்னா இயேசு கிறிஸ்து எவரி வீக் அந்த ஆலயத்துக்கு தான் போனார.
இல்லையா? அவர் நிறைய ஜெபாலயங்களை பிரசங்கித்தாரு, வனாந்திரத்துல பிரசங்கித்தாரு, மலையில் உட்காந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எப்ப எந்த சர்ச்சைக்கு போறோ தெரியாது. ஆனா அன்னைக்கு டேட்ல வந்தா அற்புதம் நடந்துச்சு. கர்த்தர் முன்குறிச்ச தேதியில நீங்க வரலன்னா அற்புதம் நடக்காது. விலை கொள்றக்கா சொல்றேன். பாடல் வேலை முக்கியம், ஓடி வரணும். இத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாளா, நானும் போய் கர்த்தரை மகிமைப்படுத்த என்ன செய்யணும், பாடணும். ஆறாவதுல பாட்டு பங்கு பெறுதா பிரதர்? பங்கு பெறுதுன்னு வசனம் சொல்லுது. தொழுகையில பாட்டும் ஒரு அங்கம், பிரசங்கம் மாத்திரம் அல்ல. அப்போ நீங்க ஓடி வந்து முன்னாடி உட்காரணும் இல்லையா? லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? நீ விலை கொள்றக்கா சொல்றேன். அப்போ ஆராதனைல இது ரொம்ப 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 முக்கியமானது. 1 கொரிந்தியர் 14:17 சீக்கிரமா. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. இப்ப நீங்க சிபிஎம் போன்ற சில சர்ச்சைகளுக்கு போனீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்றதா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சோத்திரம் 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 சோத்திரம், ஒரே தோத்திரம். எப்படி அந்நிய பாஷையை நீ தனியா உட்கார்ந்து பேசணும்னு கர்த்தர் சொல்றாரோ அப்படிதான் ஸ்தோத்திரத்தையும் நீ தனியா உட்கார்ந்து என்ன செய்யணும். ஏன்னா சபையில ஆராதனையில சோத்திரம் இன்னொருத்தனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்றார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? வாயிலிருந்து என்ன வசனிக்கிறியோ அது பிரயோஜனமானதா, புத்தி சொல்லக்கூடியதா. அப்படிப்பட்ட நிலையில யாருக்கு இருக்கணும்? சபை கூடி வருதல் இருக்கணும். அப்ப ஸ்தோத்திரத்தை பண்ணக்கூடாத பிறகு தனியா உட்காந்து மணிக்கணக்கா பண்ணு, தனியா உட்காந்து அந்நிய பாஷையில் நிறைய நினைச்சு பேசு. ஏன்னா இது சபை கூடி வருதல் என்பது அடுத்தவனுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க நிலையில அந்த தொழுகை என்பது இருக்கணும் என்பது பவுலுடைய கருத்து. அது ஆவியானுடைய கருத்தா இருக்கிறதுனால பவுலுடைய வார்த்தைகள் எடுத்து தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிற. நீங்க மறந்துடக்கூடாது. எபேசியர் 5:18-19 துன்மார்த்தருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பற்றி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து என்று வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ வசனமற்ற ஒரு ஆராதனை தேவனாய் கர்த்தர் விரும்பல. பாட்டுகள் இருந்து வசனத்திலிருந்து எல்லாமே புத்தி சொல்லத்தக்கதான ஒரு ஆராதனையா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதி என்பது நமக்கு கொண்டே சொல்லுகிறது, ஆவியற்ற ஆராதனையும் தேவன் அருவருக்கிறார். பாட்டு பாடுறோம் பிரதர், பிரசங்கம் பண்றோம் பிரதர், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்றோம் பிரதர், எல்லாவற்றுக்காக தேவனை சோத்தரிக்கிறோம் பிரதர், இது எல்லாமே ஆவியில நிறைந்து நீ செய்யணும்னு சொல்றார் இந்த எபேசியர் 5 அப்ப ஆவியற்ற ஆராதனையா இருக்கக்கூடாது, வசனமற்ற ஆராதனையாகவும் தொழுகை என்பது இருக்கக்கூடாது. வசனம் விறகுனா ஆவியானவர் தான் நெருப்பு. எதுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அப்ப அக்கினி பெற்றதுக்கு என்ன பிரதர்? வசனம் விறகு. ஆவியானவர் தான் யாரு? எலியா பலிபீடத்தை உண்டாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் நிக்கிற புறஜாதிகள், அந்த வணக்கத்துக்குரிய அந்த அனைத்து மதங்களை பின்பற்றுகிறவர்கள், நிறைய பூஜாரிகள் எல்லாரும் நின்னா கடைசியில் எல்லாரும் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று என்ன செஞ்சாங்க? ஆர்ப்பரிச்சாங்க. ஏன் பிரதர்? பலி செலுத்தப்பட்டது, விறகு அடுக்கப்பட்டிருந்தது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, அந்த பலி பட்சிக்கப்பட்டது. இப்ப ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டாங்க. அப்ப அக்கினி பட்சி பிடிக்கணும்னு நினைச்சேன் பிரதர், வசன விறகு, ஆவியானவர் நெருப்பு. உங்களுக்குள்ள பட்சி எரியணும்னா ரெண்டு இருக்கணும். ஏற்கனவே பழம்போல சொல்லுகிற எரேமியா ஒரு கட்டத்தில் ரொம்ப வெறுத்துட்டார் வாழ்க்கையை, ஒளியும் தான் பண்ணார். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆனா ஏளனம், நகைப்பு, எரேமியா 20 சொல்லுது, அவ்வளவு நக்கல், நையாண்டித்தனம், அவ்வளவு காரியம், வாழ்க்கையை வெறுத்து சொன்னார். இனிமேட்டு நம்முடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்த போவதில்லை, பிரசங்கமே பண்ண போறதில்லைன்னாரு, தீர்க்க தரிசனமே உரைக்க போவதில்லைன்னாரு. ஆனா வசனம் அடுத்த வரி சொல்லுது, அவருடைய இருதயத்தில் அடைபட்டு வசனம் எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவரால் தீர்க்க தரிசனம் சொன்னாமல் இருக்க முடியல, பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியல. அப்ப பிரதர், அக்கினி எரியணும், வசனம் அடைபட்டு எரியுதுன்னு சொல்லுது. வசனம் உள்ள இருக்கா பிரதர்? உங்களுக்கு நிறைய வசனம் தெரியும், ஆனா எரியுதா?
புதிய கிறிஸ்தவனை காட்டிலும், புதுசா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை காட்டிலும் பாரம்பரிய கிறிஸ்தவ மக்களுக்கு வசனம் நிறைய தெரியும், ஆனா அது எரியல. பாரம்பரிய சபைக்கு போனீங்கன்னா அங்கதான் டக்கு டக்குன்னு எடுத்து வசனத்தை நினைச்சுவாங்க, வாசிப்பாங்க. ஒரு வசனத்தை சொன்னீங்கன்னா டான்னு முடிப்பாங்க. அதே புதிதா ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள போனீங்கன்னா ஒரு வசனத்தை சொன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது, உட்காந்து முடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப வசனம் இருக்கா பிரதர்? இருக்குது. ஆனா ஆவியானவர் என்கிற நிலை இல்லாதனால உள்ள இருக்கிற வசனம் எரியல. அப்ப வசனம் விறகுனா ஆவியானவர் யாரு? அது எரிய வைக்கிற நெருப்பு. அப்ப வசனம் வேணும் பிரதர், கூடவே ஆவியானவர் வேணும், ஆவியானுடைய அபிஷேகம் வேணும், அந்த ஆவி பற்றி எரியணும். அப்ப வசனமற்ற ஆராதனை அர்த்தமற்றது, அதே போல ஆவியற்ற ஆராதனையும் என்னதான்? அர்த்தமற்றது. இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் அது அனல் மூட்டி எரியத்தக்க நெருப்பாக எரியும். அதுதான் தேவன் விரும்புகிற அக்கினி. அது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் அடையப்பட்டு எரிச்சதுன்னா அவனை எதுவும் கட்டுப்படுத்தாது, எவனும் அதை நிறுத்தாது. பிரசங்கம் பண்ணாம என்ன எதுவும் நிறுத்தாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தான் சொல்லுவோம். எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் அங்க போய் பிரசங்கத்தை நிச்சயமோ. ஒரு வயசான பாட்டியம்மா, அவங்களுக்கு 85வது பிறந்த நாள், அதுக்கு போயிருந்தேன் வெள்ளிக்கிழமை. அப்ப அந்த பாட்டியம்மாவுக்கு சர்ப்ரைஸா அந்த கூட்டத்தெல்லாம் பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்க. சாயந்தரம் அந்த பாட்டியம்மா கூட்டம் வந்தோன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்து இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஊழியக்காரர் வராருன்னு அந்த பாட்டியம்மாட்ட சொல்லியாச்சு. அந்த பாட்டியம்மாவுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி, யார் யார் நமக்கு பிடிச்ச ஊழியக்காரர் வராரு. உன்னை கேட்டுச்சான், மோகன்சி லாசர்ஸா வராரு. அவர் சொல்ற, ஏமா வான் பிறந்த நாளுக்கு அவர் வரப்போறாரா? நம்ம கூட்டார் வருவாரா? உனக்கு பிடிச்ச ஆள் தானே வேற அப்படின்னு. அப்ப பிளஸிங் ஸ்டான்லியா அப்படின்னு. ஆமா, அவர் தான் வராரு. நல்ல கவனி, பாட்டியம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ரொம்ப நாள் படி ஏற முடியல, அதனால வரல. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வந்து என்ன பண்ணுவாங்க, பாசிங் பேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப பிரதர் ஏன் பிடிக்குது பிரதர்? நம்ம நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு குளிப்பாட்டி அனுப்புறோம் இல்ல, வசனத்தை கொடுக்கிறோம். அந்த அம்மாவுக்கு வசனத்தின் மேல ஒரு ஈடுபாடு, அதனால பிடிக்குது. அப்ப நல்லா கவனிங்க, வசனத்தை அறிந்து கொள்ள முற்படுகிற நாம் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா அந்த விறகாகிய வசனம் என்ன செய்யும்? பற்றி எரிய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்குள்ள வசனம் கிடக்குது, ஆனா எரியல. எரிய ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும் பிரதர்? எது கிடைச்சாலும் அங்க சத்தியத்தை சொல்ல போராடுவோம். பிறந்த நாள் ஃபங்க்ஷனா சத்தியத்தை நுழைச்சிருவோம். 4 இந்து முகத்தை பார்த்துட்டோமா, 4 பொட்டு வச்ச முகம் தெரியுதா, அங்க கொண்டே காசு சொல்லிடுவோம். அடக்க முடியாது. அங்க போய் இயேசுவின் ரத்தத்தை பத்தி பேசுவோம், சுவிசேஷத்தை பத்தி பேசுவோம், ரட்சிப்புனா என்னதுன்னு பத்தி பேசுவோம். 85வது பிறந்த நாளுக்கு எதுக்குங்க சுவிசேஷத்தை பத்தி பேசணும்? அங்க 4 பொட்டு தெரிஞ்சிட்டியா, இனி என்னால பேசாம என்ன செய்ய முடியாது. ஏன் பிரதர்? எரியுறது, அதை அடக்க முடியாது. பிறந்த நாளுக்கு இந்த செய்தியா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. யாருக்கோ தேவையானவங்க என்ன செய்யும், செய்தி வரும். அப்ப என்ன பிரதர்? அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல உள்ள அடைபட்டு எரியுது, எரியுறது நிறுத்த முடியாது. அப்படிதான் எரேமியாவுக்கு நிறுத்த முடியல. அப்ப நல்லா கவனிங்க, எப்படி வசனமற்ற ஆராதனை ஒருவேளை அதனால அர்த்தமே இல்லையோ, அதே மாதிரி ஆவியற்ற ஆராதனைனாலும் அர்த்தம் கிடையாது. கருத்தா இருக்குமா? கருத்தெல்லாம் இருக்கும், ஆவியில நினைச்சிய. இப்ப பாருங்க, நிறைய பாரம்பரிய சபைகள் ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, ஜெப பேட்டர்ன். அது கருத்தா இருக்கா? அல்ல கருத்துக்கு என்ன குறை? கருத்தா தான் இருக்கு, எல்லாம் கருத்தா தான் இருக்கு. அப்புறம் ஏன் பிரதர் அவங்க கர்த்தருக்கு ஏற்ற முறையில ஏன் செயல்பட முடியல? ஏன் சபைகள்ல எலெக்ஷன் வருது? ஏன் சபைகள்ல அவ்வளவு சண்டை சச்சரவு எல்லாம் ஏன் வருது? ஏன் வருது? வசனம் உள்ள கிடக்குது, ஆனா என்ன இல்ல, ஆவியானவர் இல்லை. இப்ப எங்க ஊர்ல ஒரு ஃபேமிலி செத்து போச்சா, இப்ப ஏற்கனவே இப்போ ஒரு டீம் நிர்வாகத்தில் இருக்கும், பழைய டீம் நிர்வாகத்தை விட்டு வெளியே போயிருக்குமா, அதுக்கிட்ட போய் சாயந்தரம் பேசுனேன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சொன்ன அவனு அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சானு, அதான் கர்த்தர் அடிச்சுட்டாருமா. சாயந்தரம் கேட்ட சொல்லுவான். நாங்க இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிதான் நாங்க அசனத்தை நினைச்சு அடுப்பே கொளுத்துவோம். இப்போ கொளுத்தின விதத்துல சரியில்லை பிரதர்மா. அப்ப பிரதர் கருத்துருக்கா இருக்குது, வசனம் தெரியுமா? தெரியும். அப்ப என்ன மிஸ்ஸிங், என்ன குறைஞ்சிச்சு? ஆவியானவர் இல்லை, ஆவியானுடைய பலன் இல்லை, ஆவியானுடைய நெருப்பு இல்லை, அதனால பச்சை எரியல. அதெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ள போட்ட வசனங்கள் மாதிரி, தண்ணிக்குள்ள போட்ட விறகு மாதிரி என்ன செய்கிறது?
அது அப்படியே கிடக்குது. அது பற்றி எறிவதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறப்ப ஆவியானவர் இல்லாதபடி ஒரு ஆராதனை என்ன செய்ய முடியாது, நம்ம கருத்துல கொள்ளவே முடியாது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பாருங்க, இதை எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய எகேன் வாசிக்க போறீங்க. 20ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை என்ன செய்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்ப ஆராதனுடைய மையம் யாரு பிரதர்? பிதாவாகிய தேவன். நிறைய சபைகள் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆராதனையில இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி யாரு கொடுக்கறது இல்ல, தேவனை கொடுக்கிறது இல்ல. ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துறாரு? கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறாரு. கிறிஸ்து குமாரனாகி கிறிஸ்து யாரை மகிமைப்படுத்துறாரு? பிதாவை மகிமைப்படுத்துறாரு. ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துறாரு? இயேசுவை மகிமைப்படுத்துறாரு. இயேசுவானவர் யாரை மகிமைப்படுத்துறாரு? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துறார். நீ நல்லா விளங்கிக் கொள்ளும். இப்ப இந்த திருத்துவம் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆராதனை யாரை மிஸ் பண்ண கூடாது பிரதர்? பிதாவாகிய தேவனை மிஸ் பண்ணிடக்கூடாது. நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த ஆராதனை இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் மையப்படுத்துகிற ஒரு ஆராதனையாக நிறைய சபைகள் இருக்குது. ஆவியானவரை குறித்து பேசினாலும் ஆவிக்குரிய சபைனாலும் அங்கே இயேசு என்கிற வார்த்தையும் இயேசு என்கிற நாமம் தான் என்ன செய்யப்படுகிறது, அதிகப்படியா உச்சரிக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவனை மறந்துடும். ஆனா மையம் யார்தான்? பிதாவாகிய தேவன் தான். அப்ப இந்த பகுதி 20ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிறதுக்கு முன்னாடி 2 வசனம் முன்னாடி சொன்னாரு ஆவியில நிறைந்து. அப்ப ஆவியில நிறைஞ்சாலே யாரைத்தான் மகிமைப்படுத்துவோம்? பிதாவை தான் என்ன செய்யும், மகிமைப்படுத்துவோம். இது தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற அடுத்த ஒன்று. ஒரு 3 வசனங்களை வாசித்து முடிச்சிடலாம். பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. ஆவியினால யாரை ஆராதிக்கிறோம்? தேவனை ஆராதிக்கிறோம். யாரை மகிமைப்படுத்துறோம்? யார? கிறிஸ்து இயேசுவை என்ன செய்யறோம்? மகிமைப்படுத்துறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமா தான் எங்க போய் சேர்றோம்? பிதாவாகிய தேவனை ஆராதிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷ காலத்துக்கு வரும்போது நான் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு பிதாவை இயேசு கிறிஸ்து ஒன்றாய் வைத்து நம்ம ஆராதிப்போம். இங்க இருக்கிற காலம் வரைக்கும் நான் யாரை நோக்கி ஆராதிக்கிறேன்? பிதாவாகிய தேவனை நோக்கி தான் ஆராதிக்கிறேன். இங்க இயேசு கிறிஸ்து மூலமா நடக்குது, இயேசு கிறிஸ்து மூலமா கிரியை நடக்குது. ஆனா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போன பிறகு வசனங்கள் சொல்லுகிறது அங்கே பிதாவையும் சரி இயேசு கிறிஸ்து எங்க வீற்றிருக்கிறாரு? பிதாவினுடைய வலது பார்சத்துல. வேற வேற சேரா ஒரே சேரா? ஒரே சிங்காசனம். ஒரே சிங்காசனம். நீங்க கற்பனையில கூட பார்க்க முடியாது. வேற வேற பிதாவுக்கு ஒரு சேரு சிங்காசனம், குமாரனுக்கு ஒரு சிங்காசனம் கிடையாது. ஒரே சிங்காசனத்துல பிதாவினுடைய வலது பார்சத்துல யார் இருக்கிறான்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை நீங்க மறந்துடக்கூடாது. எதுக்கு பத்தி இவ்வளவு விளக்கமா சொல்றேன்னா, நீங்க எப்பொழுது பரலோக ராஜ்யத்தை நினைச்சாலும் உங்க காட்சியில் அது வரணும். சிங்காசனம் ஒண்ணு, அங்க பிதாவின் வலது பார்சத்துல யார் வீற்றிருக்கிறார்? இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அங்க போன பிறகு நான் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் கேப் இருப்பதாக வசனம் சொல்லுது. 1/2 மணி நேரம் தான் கேப். யாரை துதிப்பதற்கு? அந்த 1/2 hour கேப் எதுக்காக கர்த்தர் பேசினாரோ தெரியாது. ஆனா 24/7 தேவனை ஆராதிக்க போறோம். எங்க பிரதர்? சிங்காசனத்துல பிதாவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றாய் வீற்றிருக்க போறாங்க. ஒன்றாக ஆராதிக்க போறோம். இங்க பிரதர் ஆவியானவர் துணை கொண்டு பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாமே. கொலோசியர் 1:5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக என்ன செய்கிறோம்? வேண்டுதல் செய்கிறோம். பிதாவை மறந்துடக்கூடாது என்பதற்காக சொல்றேன். பிறகு கடைசியில் யெகோவா விட்னஸான்னு கேட்டுறாதீங்க. கரெக்டா தெளிவா தான் பேசுறேன். வார்த்தைகளை சரியானபடி நீங்க விளங்கி கொள்ளணும். பிதாவை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஆராதனை செய்யவே இயலாது என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. வாசிக்கலாமே. கொலோசியர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை என்ன செய்யுங்க?
சோத்தரியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோத்தரிப்பது. யோவான் 16:14. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுறது யாரு பிரதர்? கிறிஸ்து. 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை என்ன செய்தேன்? செய்து முடித்தேன். அழகாய் தெளிவாய் வசனங்கள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினுடைய கிரியைகள் நமக்குள் நடப்பிக்கப்பட்டிருக்கு. சரிங்க, இப்படி எல்லாம் நான் தொழுகை செய்தா எனக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் அறிந்த வசனம். தொழுகையினால் விளைகிற விளைச்சல் என்ன? ரோமர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். தொழுது கொள்ளுதனால என்ன பலன் பிரதர்? கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். ஐஸ்வர்யம் என்னது? பணமா? ஐஸ்வர்யம் நிறைவை குறிக்கிற வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுற வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அப்ப ஐஸ்வர்யம் என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிறைவை குறிக்கத்தக்கதான வார்த்தை. அப்ப நான் தொழுது கொள்ளும் போது அந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்னவா இருக்கிறார்? நிறைவா இருக்கிறார். தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். சம்பன்னர்னா உங்களுக்கு தெரியும், சம்பூரணம். சம்பூரணம் என்ன பிரதர்? பூரணம். பூரணத்துக்கு அடுத்து என்னது? சம்பூரணம். அப்ப எல்லாவற்றிலும் எனக்கு நிறைவானவரா இருக்கிறார். வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு குறைவில்லை, சுகத்துக்கு குறைவில்லை. வாழ்க்கையில் என்னது? பணத்துக்கு குறைவில்லை, செழிப்புக்கு குறைவில்லை, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவில்லை, படிப்புக்கு குறைவில்லை, ஞானத்துக்கு குறைவில்லை. எல்லாவற்றுக்குள்ள நிறைவானவராய் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். யாருக்கு பிரதர்? தொழுது கொள்ளுகிறேன் யாவரும். அப்ப நான் சரியான நிலையில தேவனை தொழுது கொண்டனா, என் சுய கற்பனை, என்னுடைய விருப்பம் அதெல்லாம் தவிர்த்து வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதன் மூலமாய் பிதாவை நான் மகிமைப்படுத்தி தொழுகை செய்ய ஆரம்பிச்சேன்னா, ஆவியில நிறைந்து பிதாவை தொழுது கொண்டு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினா அது சரியானபடியான தொழுகை. இல்லைங்களா? ஆவியில நிறைந்து பிதாவை தொழுது இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தும். இதுக்கு ரொம்ப 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 அவசியமானது வசனம். வசனம் இல்லாத எந்த ஆராதனையும் பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் சொல்றேன் பிரதர், இது எந்த நிலையிலாவது உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், சம்பூரணத்தை கொண்டு வரும். கிறிஸ்து இயேசு உங்களுக்கு சம்பூர்ணமா என்ன செய்வாரு? நிறைவானவராக ஐஸ்வர்ய சம்பன்னராக இருப்பார். நாங்க சொல்ல வேண்டிய என்ன பிரதர்? நாங்க மனம் திரும்பல பிரசங்கம் பண்ணோம்னா அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பண்ணாரு. அற்புதத்தை பிரசங்கம் பண்ணல, போற இடத்துல என்ன பண்ணாரு? மனம் திரும்புதல பிரசங்கம் பண்ணாரு, அற்புதம் நடந்தது. நம்ம எப்படி பிரதர் அற்புதத்தை பிரசங்கம் பண்றோம், அற்புதம் நடக்க மாட்டேங்குது. பெரும்பாலான இடத்துல அற்புதம் பிரசங்கம் நடக்குது, ஆனா என்ன செய்யல? அற்புதம் நடக்கல. ஏன்னா மனம் திரும்புதல விட்டுட்டாங்க, சத்தியத்தை விட்டுட்டாங்க, வசனத்தை விட்டுட்டாங்க, உண்மையை விட்டுட்டாங்க. இதெல்லாம் விட்டுட்டு தேவனை நினைச்ச முடியாது, ஆராதிக்க முடியவே முடியாது. ஆராதனை என்ன? சிம்பிளா ஒரே வரி. இதை முதலே சொல்லிக்கலாம் பிரதர், 1 மணி நேரம் பேசிட்டு கடைசியா சொல்றீங்களா பிரதர்? அப்படி சொல்லாதீங்க. ஆவியா நிறைந்து பிதாவை ஆராதிக்கிறோம், அதன் மூலமா கிறிஸ்து என்ன செய்யப்படுறாரு? மகிமைப்படுகிறார். இதுதான் ஒரு வரியில சொல்லணும்னா இந்த 1 மணி நேரம் பிரசங்கத்துடைய ஒரே காரியம். இதை முதலே சொல்லியிருந்தா கிளம்பி அப்பயே வீட்டுக்கு போய் மட்டனோ சிக்கனோ எடுத்து அப்பயே வறுக்க என்ன பண்ணிருப்போம், ஆரம்பிச்சு. இல்லவே இல்லை. சரியானபடி விளங்கி கொள்ளுங்க. இதுதான் சரியான ஆராதனை. இதை விட்டு மாறிடாதீங்க. இது சரியானபடி இருந்தா உங்கள் தொழுகை சரியானது, உங்கள் ஆராதனை சரியானது, தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னரா இருப்பார். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகத்துல ஒரு சாமம் அளவும் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. அதை முடித்த பின்பு ஒரு சாமம் அளவும் ஜனங்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஜெபம் செய்தாங்க. உங்களை ஒரு சாமம் நிக்க சொல்ல போறதில்லை,
இன்னொரு 1 மணி நேரம் ஜெபிக்க சொல்ல போறதில்லை. ஆனா சீர்படுத்தப்படும்படியாக உங்களுக்குள்ளே உணர்த்தப்பட்ட வார்த்தைகள் உண்டல்லவா? இந்த குறை நீங்கணும், இந்த குறை நீங்கி நான் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த குறிப்பிட்ட குறை நீங்கத்தக்கதாக நான் ஒருவேளை என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன் அர்ப்பணிப்பதுதான் முழுமையான ஒரு ஆராதனையினுடைய, ஒரு தொழுகையினுடைய அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு உணர்ந்தவளாக தேவ சமூகத்துக்கு நேராக அர்ப்பணம் பண்ணி, ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறாரே, வசனமற்ற ஆராதனை அது பிரயோஜனம் இல்லாதது, ஆவியற்ற ஆராதனை அது அர்த்தம் இல்லாதது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவோம், அறிய வேண்டியவரை அறிய வேண்டிய விதமாக அறிந்து அவரை தொழுது கொள்வதுதான் சரியான முறையா இருக்கிறது. இன்னைக்கு அவைகளை உணர்ந்தவளாக தேவ சமூகத்துக்கு நேராக இருதயங்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய மாறாத கிருபை இரக்கம் தயவுக்காக நன்றி. தேவனுடைய ஆவியானவர் செயல்பட்டு பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே அந்த நிறைவான ஆசீர்வாதமாகிய மேன்மை கொடுக்கும்படி என் நேசருடைய பரிசுத்த சமூகத்திலே நான் தாழ்த்தி நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன். எங்கெங்க குறை இருக்கிறதோ சரிப்படுத்தி தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.